So next for class 12 exercise 8.4 question number 5 for each of the following functions find gxy and all these 4 இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So first வந்து gx, so partially differentiating with respect to x, so dg by dx equal to e power y plus 3 2s are 6xy, then gy equal to with respect to y, so dou g by dou y. அப்போ இங்கே e power x க்கு e power x, அதே மாதிரி e power y க்கு e power y, இந்த x வந்து கான்ஸ்டன்ட், தென் ப்ளஸ் 3x ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறப்போ அது வந்து 1 ஆயிரும். ஸோ x e power y தென் 3x ஸ்கொயர், தென் dou x. ஸோ இப்போ அடுத்தது வந்து gxy. gxy அப்படின்னா gx ஆஃப் இங்கே dou u by dou y, x e power y plus 3x ஸ்கொயர், ஸோ ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட்டிங். ஸோ இங்கே e power y வந்து கான்ஸ்டன்ட்டு, ஸோ e power y வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படிங்கிறப்போ இது 1, தென் இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். ஸோ 3 into 2x, ஸோ ஈக்குவல் டு x e power y தென் 6x, e power y 6x. ஸோ இது ஒரு ஆன்சரு, இது ஒரு ஆன்சரு. இது ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டது gxy. நெக்ஸ்ட்டு வந்து gyy அப்படின்னா gy இங்கே ஆக்சுவலாக இங்கே gy தான். ஸோ ஈக்குவல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது இங்கே x வந்து கான்ஸ்டன்ட்டு, e power y இஸ் நத்திங் பட் e power y, இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ஏன்னா இங்கே வந்து y டேர்மே இல்லை. ஸோ 0, ஸோ ஈக்குவல் டு x e power y. அடுத்தது வந்து இப்போ gyy, அடுத்தது gyx, அடுத்தது gxx. ஸோ gxx ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், ஈக்குவல் டு g power y plus 6xy ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ y என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ 0, இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸு 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 6y. நெக்ஸ்ட்டு வந்து gyx, ஸோ e power y 6xy ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ e power yனா e power y தான், தென் 6x y என்ன ஆயிரும், 1. ஸோ e power y தென் 6x, இதுதான் ஆன்சர். Now subdivision 2 g of xy log x. ஸோ இதுக்கும் அப்படி தான், இது எல்லாமே கண்டுபிடிக்கணும், gxy, gyy, gyx, தென் gxx. ஸோ ஃபஸ்ட்டு we need gx தென் gy. இப்போ log அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன, 1/x இல்லையா. ஸோ 1/log of 5x plus 3y இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். எது இன்னர் ஃபங்க்ஷன், இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு, எக்ஸ் அப்படிங்கிறப்போ 5 bracket எக்ஸுக்கு என்ன வரும், 1, இது வந்து 0. ஸோ ஈக்குவல் டு 5/log 5x plus 3y. ஸோ இது gx. நெக்ஸ்ட்டு வந்து gy தேவை இல்லையா. ஸோ gy ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து பண்ணணும். ஸோ லாக்னாவே என்ன, 1/x. நான் இங்கே லாக்னு எழுதிட்டேன், இந்த லாக் ஆக்சுவலாக வராது. லாக் ஃபார்முலா என்ன, d of log x ஈக்குவல் டு 1/x. ஸோ 1/5x plus 3y இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், இதுதான் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ங்கிறப்ப இது 0 ஆயிரும், இது 3 into 1.
ஸோ ஈக்குவல் டு 3. ஸோ 3/5x + 3y. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? gyx அடுத்தது gxy. ஸோ gyx ஈக்குவல் டு gy ஆஃப் தென் இங்கே gx ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? இது இந்த மாதிரி எழுதினா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 5x + 3y. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் d of 1/x ஈக்குவல் டு -1/x². இது வந்து ஃபார்முலா. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி இங்கே ஈக்குவல் டு 5 தென் -1/x². ஸோ 5x + 3y த ஹோல் ஸ்கொயர். திரும்ப இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். ஏன்னா இங்கே எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எக்ஸ்ட்ராம் அப்படியே 0 ஆயிரும். தென் 3 ப்ராக்கெட் ஒய் என்னாகும்? 1. ஸ்கொயர்டெல்லாம் பார்க்கக்கூடாது, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணினா -15/5x + 3y த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஒரு ஆன்சர் வந்து gyx வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் gyx. gy என்ன? gy வந்து 3/5x + 3y. ஸோ 3/5x + 1/x². ஸோ -1/5x + 3y த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ இங்கே 5 இன்ட்டு எக்ஸ் என்ன ஆயிரும்? 1ன்னு மாறிடும். இது வந்து 0 அப்படின்னு மாறிடும். ஸோ இதுவும் மல்டிப்ளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் மைனஸ். இங்கே 3 அவுட் சைடு எழுதியிருக்கிறோம், இங்கே 5 அவுட் சைடு எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து gxx. ஸோ gx இங்கே உள்ள வந்து gx. ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சேரும் இல்லையா? அப்போது 5 ப்ராக்கெட் இந்த ஃபார்முலா படி -1/5x + 3y த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே 5 × 1 இந்த ஒய் டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இங்கே 5 5s are 25. ஸோ 25 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 5x + 3y த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் gxx கிடையாது. ஸோ gy இங்கே 3/5x + 3y. 3/5x + 3y. ஸோ 3 × -1/5x + 3y த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படிங்கிறப்போ இன்ட்டு 3. எக்ஸ்ட்ரா வந்து 0 ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 9 இல்லையா? ஸோ மைனஸ். ஸோ நல்ல கொஷின்ஸ் இந்த எக்ஸசைஸில் நிறைய இருக்குது.